அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, இன்றைக்கி சண்டே எடுத்த விலாக் தான் இது. காலையில் எல்லாருமே நல்லா தூங்கியாச்சு. சண்டே மேடம் பார்த்திங்கன்னா இப்போ தான் எந்திரிச்சிருக்காங்க. நானே எந்திரிக்கிறதுக்கு ஒரு 10 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. என்ன சொல்கிறது, நல்லா குழுன்னு இருக்கவும் தூங்கிட்டோம். அப்புறம் குட்டி சொல்கிற நல்லா சில்லுன்னு தூங்கணும் அவ்வளோதான், அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. பாப்பா எந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா, நேற்று வீடு கொஞ்சம் க்ளீன் பண்ணேன்னா அப்போ இந்த தொப்பி இந்த பொம்மையெல்லாம் கிடச்சிச்சு. மேடம் அதை எடுத்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா குழிப்பணியாரம் தான். அஃப்ரீனாத்தாவும் நல்லா தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு வந்துட்டு சுட்டு கொடுத்து விட்டுட்டோம்னா வேலைக்கு போகிற வழியில் சாப்பிட்டுக்கிடுவாங்க ஃப்ரீ டைமில். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னது, எப்பயும் போல தான் நம்மளோட ஃபேவரட் டீ. இன்றைக்கி நானும் அஃப்ரீனாத்தாவும் சேர்ந்து குடிக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு சேர்ந்து டீ குடிச்சு. கடைக்கு போனால் குடிப்போம், வீட்டில் வந்துட்டு ரேரு தான். கிடைக்கிறப்ப இந்த மாதிரி கொஞ்சம் வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறணும்ல, அதனால தான். அதுவும் இப்போ எங்கே மனுஷன் அவ்வளோவா வீட்டில் இருக்கவே மாட்டேங்கிறாங்க. நைட்டும் வராங்களா, நைட் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுதா, அதனால் இங்கே சாப்பிட்றதும் இல்லை. மத்தியானம் என்னைக்காவது சேர்ந்து சாப்பிட்றது அந்த ஃப்ரைடே அந்த மாதிரி தான். என்ன பண்ணுறது, நம்மளோட வேலை அந்த மாதிரி இருக்குல்ல, அதனால தான். அப்படியே எப்பயும் போல் நம்ம ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். மிஷினில் துணியை போட்டுட்டு அஃபீனாத்தாக்கு வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு நமக்கும் பசிக்கும்ல, அதனால் நம்மளும் ஒரு 4 பணியாரத்தை சுட்டு சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு சுட்டுக்கிட்டு இருந்தேன். பணியார மாவு வந்துட்டு தனியாலாம் நான் அரைக்க மாட்டேன் சிஸ்டர். என் அம்மா அரைச்சி கொடுப்பாங்களே தோசை மாவு, அதுலேயே அப்படியே நாடு சர்க்கரையில் வெல்லம் ஊற்றி சுட்டுக்கிடுவேன். அதுவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எப்பயும் போல் மேடம்க்கு வந்துட்டு அவங்க அத்தா வேலைக்கு போகும்போது ஒரு ரவுண்ட் அடித்து விட்டுட்டு போகணுமா. அவள் எந்திரிச்சாலே இந்த அலப்பறை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாள். நேற்று வீடு க்ளீன் பண்ணுன்னு சொன்னல, அப்படின்னு நம்ம சின்ன வயசில் யூஸ் பண்ண சொப்பெல்லாம் பத்திரமா வச்சுக்கிடுவா. அப்படின்னு உடப்போம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாள். அப்படியே கொஞ்சம் சேஃப்டியாக வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். இதெல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுருந்தா. அதை எடுத்து பாப்பா விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. மேடம் எனக்கு வந்துட்டு சமைச்சு தராங்கலாம், அதை வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருந்தா. அம்மா உங்களுக்கு நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சிட்டு இருந்தா. நானுமே ஒரு 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி சொப்பில் தான் விளையாண்டுருப்போம்ல. நமக்கு எங்கே ஃபோன் இருந்துச்சு, ஃபோன்னா என்னன்னே தெரியாது அப்போல்லாம். இப்போ தான் ஃபோன் பார்க்குறது, டிவியில் வந்துட்டு சுட்டி டிவி, அதெல்லாம் நிறையா டிவி இருக்குல்ல. நம்ம வந்துட்டு 90s கிட்ஸாக இருந்ததுனால அதெல்லாம் இல்லை. 90s கிட்ஸில் மோஸ்ட்லி ஃபேவரட்டாக இருந்தது சீரியலாக தான் இருக்கும்ல. பல்லிக்கிட்டியா எப்படி? அச்சோ, சட்டையெல்லாம் நினச்சிட்டு வந்திருக்க. யார் சொல்லி கொடுத்தா பல்லு விளக்குறதுக்கு? அத்தாவா? அத்தா தான் வேலைக்கு போயிட்டாங்களே. ஐயோ, பார்த்து எங்கே போகிற? சொப்புல அடப்புறியாடி? என்ன செஞ்சு தருவா அம்மாக்கு? சோகமா இருந்து காமி. எப்படி சிரிப்ப? எப்படிமா சிரிப்ப? போதும் சோகம், போதும் சோகம் போதும். எப்படி சிரிப்ப? எப்படி அழகுவ? எப்படி கோவப்படுவ? சரி, எப்படி கோவப்படுவ? கோவம் எப்படி படுவ? கோவம் ஏய், கோவப்படு. இந்த கோவமா? வெக்கம் எப்படி படுவ? வெக்கம் இப்படி வெக்கப்படு. ஐயோ, வெக்கமா? சோகம் வந்துருச்சு அதுக்குள்ள. அழுது கம்மி, எல்லாருக்கும் அழுது கம்மி. சரி, அழுது கம்மி போதும், ஒரே சோகம். ஐயோ சிரிச்சு கம்மி எல்லாருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அழகி அக்கா சொல்லி கொடுத்தால பல்லு விளக்க. சரி போங்க, விளையாடுங்க போங்க. எந்திரி அஃப்ரீன், வா குளிக்க வா. மணி என்ன தெரியுமாம்மா? 12 மணி. இப்போதான் எழுந்திருக்காம்மா. என்ன கேளுமா? படா குளிக்க வர சொல்றீன்னா படா. அஃப்ரா குட்டி, என்ன பிரச்சனை கேளு அக்காக்கு. இங்க அக்கா பார்த்து கேளு. அம்மா சொன்ன கேட்க மாட்டியா கேளு. அம்மா சொன்ன கேட்க மாட்டேன். நான் சொன்ன பேச்சு கேட்க மாட்டேறாமா அஃப்ரா குட்டி. அம்மா சொன்ன பேச்சே கேட்க மாட்டேறாமா. இவ கேட்க மாட்டா. என்னன்னு கேளு. ஒழுங்கா கேட்பியா? கேட்க மாட்டியா கேளு. சரி போ, சொப்புலாடு போ. நீ சொப்புலாட, அவ டிவி பாப்பா போ.
போங்க சண்டை இல்லை இல்லை எடுக்க மாட்டா, உன்னோட சொப்பை எடுக்க மாட்டா. அவள் டிவி பார்க்க போகிறாளா? 5 நிமிஷம் தான், நான் குளிக்க வைக்கணும், சமைக்கணும். பனியாரை சுட்டு வச்சிருக்கேன் பாரு, எடுத்து வச்சிருக்கேன். நாங்கள் 10 மணிக்கு எழுந்திரிச்சோம்னா நான் பெற்றது பார்த்திங்கன்னா 12 மணிக்கு எழுந்திரிச்சிருச்சு. என்னன்னு தெரியல, இன்றைக்கி ஒரே என்ன சொல்கிறது தூக்கமான நாளாகிடுச்சு. அதனால் தூங்கி எழுந்திரிச்சிட்டு சரி சமைக்கணும்ல, பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சாச்சு. பாப்பா எழுந்திரிச்சோடனே குழிப்பணியாரம் ஆல்ரெடி சுட்டு வச்சுருந்தேன்னா அதை சாப்பிட்டு முடிச்சிட்டா. இன்றைக்கி மேடம்க்கு ஹேர் வாஷ் பண்ணணும். மோஸ்ட்லி அம்மா வீட்டுக்கு அமுச்சிடுவேன் நான் சண்டே. அம்மா நல்லா ஏதாவது மெடிசன் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, அதாவது தேங்காய் பால் வேப்பலை அந்த மாதிரி. அதனால் அம்மா வீட்டுக்கு அமுச்சு விட்டுருவேன். அம்மாவுக்கும் கொஞ்சம் ஃபீவராக இருந்தனால சரி நானே வாஷ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த மாதிரி சில பல திங்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் காலியாக போயிடுச்சு. இப்போலாம் மோஸ்ட்லி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு ரொம்ப அரைச்சி ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கா. அதனால் சாப்பிட்டு பிடிச்சோடனே அப்போ தான் நம்ம பிள்ளைங்களுக்கு வந்துட்டு நம்ம கொஞ்சமாக செஞ்சுருப்போம். அன்றைக்கி தான் இன்னும் வேணும்னு கேட்பாளுங்க. அதே மாதிரி தான் அன்றைக்கி பணியாரம் நல்லா இருந்துச்சு போல் இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டாங்க. பட் காலி ஆயிடுச்சா. சரி அவளுக்கு பிடிச்ச பழம் இருந்துச்சு, அதை வந்துட்டு உரிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். அதை கூட நம்ம உரிச்சு கொடுக்கணும். வளர்ற ஆளுகளை தவிர என்ன சொல்கிறது கொஞ்சம் கூட அந்த குழந்தைத்தனம் வந்துட்டு மாறவே மாட்டேங்குது. எம்புடு திட்டு வாங்குறாளுங்க, அப்போ கூட அதெல்லாம் என்ன சொல்கிறது தூக்கி தூர போட்டுருவாளுங்க போல் இருக்குது. அப்படியே இஞ்சி பூண்டையும் நான் உரிச்சிட்டேன். நான் வந்துட்டு இஞ்சியோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிடுவேன், பூண்டு வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிடுவேன். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 1 கிலோ இஞ்சினா 3/4 கிலோ பூண்டு எடுத்துக்கிடுவேன். அந்த மாதிரி தான் நான் அரைப்பேன். சில பேர் வந்துட்டு ஈக்குவலாக போடுவாங்க. அப்புறம் சின்ன வெங்காயமும் உரிச்சாச்சு. இந்த 2 வேலை தான் கொஞ்சம் கஷ்டமான வேலை. அந்த சின்ன வெங்காயம் உரித்து கட் பண்ணுறது, இஞ்சி பூண்டு அரைக்கிறது, அந்த மாதிரி தான். பருப்பும் பார்த்திங்கன்னா இங்கிட்ட நல்லா வெந்துருச்சு. பருப்பும் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, வெள்ளைப்பூண்டு அதெல்லாம் போட்டு 1 பார்ட் சாம்பார் செய்வோம்ல, அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்துட்டு 1 பார்ட் மிளகு கறியும் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு அதை செஞ்சு, ஏன்னா டைம் ஆயிடுச்சா சட்டுன்னு செய்யணும்னு சொல்லிட்டு தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். குயிக்காகவும் செய்யணும், டேஸ்டியாகவும் செய்யணும்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த மாதிரி சாம்பார் வச்சுட்டு மிளகு கறி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். சாம்பாரையும் பார்த்திங்கன்னா தாளித்து விட்டாச்சு, அவ்வளோதான். நம்ம சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சிம்பிளாக நான் வந்துட்டு 1 பார்ட் மிளகு கறி எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆல்ரெடி ரெசிபி போட்டிருக்கேன் ரொம்ப நாள் முன்னாடி. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதிலே கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கிறலாம், கொஞ்சமாக கல் உப்பு. நம்ம எந்த ரெசிபிக்குமே மோஸ்ட்லி கல் உப்பு யூஸ் பண்ணாலே அதோட டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி என்னோடய ஃபீலு. அது ஏன்னு தெரியல. அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிடுவேன். நெய் வந்துட்டு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்துட்டு மிளகா பொடி, ஒரு 4 வரமிளகா வந்துட்டு பிச்சு போட்டாச்சு. இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நிறைய சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். மோஸ்ட்லி மிளகு கறி அந்த மாதிரி மீன் குழம்பு அந்த மாதிரி ரெசிபிக்கெல்லாம் நம்ம சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கிடலாம். அப்போ தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சிக்கன் கொஞ்சம் ஜூஸியாக இருக்கிற மாதிரி இருக்குமா, அதனால தான். அவ்வளோதான். இப்போ வந்துட்டு அடுப்பை ஆன் பண்ணி வச்சிட வேண்டியதான். அவங்க பாட்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம். நல்லா தண்ணி வந்துச்சு பார்த்திங்களா. நம்ம தண்ணி எதுவுமே ஊற்ற தேவையில்லை, ஆல்ரெடி குக் பண்ணுறவங்களுக்கு தெரியும் சிக்கனில் தண்ணி விடும்னு சொல்லிட்டு. அதனால வற்றி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பாத்திரம் வேறு சேர்ந்து போய் என்னை வான்னு அழைக்கிது, அதை வேறு போய் வாஷ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அப்புறம் அடுப்பும் கொஞ்சம் ரொம்ப அந்த ஒரு மாதிரியாக இருக்குது, அதையும் கம்பினாரை வச்சு தேய்ச்சி துடைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்துட்டு ஒரு ஃபுல்ஃபில் கிடைக்கும்ல, அந்த மாதிரி. அப்புறம் மிளகு ஜீரகம் பவுடரும் காலியாகிருச்சு, அதையும் அரைச்சி வச்சுட்டோன்னு வைங்களேன். பாப்பாவுக்கு மார்னிங் வந்துட்டு மோஸ்ட்லி நான் நிறையா டிஷ்ஷில் வந்துட்டு மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிடுவேன், கொஞ்சம் நல்லது தானே. அதனால் கொஞ்சமாக சோம்பு போடுவேன். சோம்பு போட்டு அரைச்சி பாருங்களேன், நல்லா ஃப்ளேவராக இருக்கும். ஜீரகம் 2 கைனா, மிளகு வந்துட்டு நான் 4 கை போடுவேன். மிளகோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போடுவேன், ஏன்னா பாப்பாக்கெலாம் கோல்டு இருந்துச்சுன்னா நல்லா கேட்குமா, அதனால தான். அப்போ மிளகு போட்டுக்கலாம். இது வந்து கேரளாவில் எங்கள் நாத்தனார் இருக்காங்கல்ல, அங்கே வாங்குகிற மிளகு ஒரு மிளகு கடித்தாலுமே அவ்வளோ காரமாக இருக்கும். சம்டைம்ஸ் இங்கே வாங்கும்போது நம்ம ஏமாந்துடுறோம்ல, மிளகுல மல்லியை கூட மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களோட பிஸ்னஸ் என்ன சொல்கிறது ஸ்ட்ராட்டர்ஜியா இல்லை ஏமாத்துறதோ தெரியல.
அதனாலே இப்போல்லாம் வந்துட்டு கேரளா போகும்போது அந்த டீ தூள், மிளகு அது எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவேன். அங்கேருந்து வாங்கிட்டு வரது பார்த்திங்கன்னா, கொஞ்சம் ஸ்பைசஸ் வந்துட்டு நல்லாயிருக்கு. அதனால தான் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். ஃபஸ்ட்லாம் நிறைய அரைச்சி வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் டேஸ்ட் வந்துட்டு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியுதா, அதனால தான். மிளகு ஜீரகத்தையும் அரைச்சி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. கரம் மசாலா நான் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிறனால காலி ஆனதுக்கப்புறம் அரைச்சிக்கிருவேன். அது எனக்கு ஒரு 7 to 8 மந்த்ஸ் வரைக்கும் வரும். ஏன்னா வறுத்து அரைக்கிறோம்ல, அதனால் வீணாக போகாது. இதில் கொஞ்சோண்டு கரம் மசாலா வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி போடலை. அப்போ மிளகு ஜீரகம் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை வந்துட்டு இது மாதிரி தண்ணி நல்லா வற்றி வந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கிடலாம். ஆட் பண்ணி நல்லா சுருள கிண்ணோம்னா சூப்பரான மிளகு கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய பேர் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, மிளகு கறி வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர்னு சொல்லிட்டு. ஏன்னா ஆல்ரெடி நான் 1 டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரியும் செய்வேன், வேறு மாதிரியும் செய்வேன். இன்னொரு நாள் வந்துட்டு அந்த மாதிரி ரெசிபி போடுறேன். கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி நம்ம டெக்கரேஷன்லாம் முடிச்சு இறக்கணும்னு வைங்களேன், சூப்பரான மிளகு கறியும் ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மிளகு கறி ரெடி ஆகிறதுக்குள்ளே நான் பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டேன். கையோட கையாக நமக்கு அடுப்பு எரியும் போதே அடுப்பை க்ளீன் பண்ணுறது ஒரு பழக்கமாக போச்சு. இங்கிட்ட 2 அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு, அடுப்பு எரிஞ்ச அடுப்பையும் ஆஃப் பண்ணிவிட்டு, அந்த அடுப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே எல்லாம் தொடச்சிட்டு ஆல்மோஸ்ட் நம்ம வேலையை முடிச்சாச்சு. மணி பார்த்திங்கன்னா ஒரு 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம எந்திரிச்சதே லேட் இல்லை, ஐ மீன் நான் எந்திரிச்சதே லேட் இல்லை. அப்படி கீழேயும் பெருக்கி விட்டுட்டு நீங்கள் மேட்டெல்லாம் துவைப்பேன்னா அதையும் எடுத்து துவைக்க போட்டாச்சு. 2 பேரும் இங்கிட்ட துரத்தி விட்டுட்டு நான் பெட் கவரையும் அப்படியே நீட் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான், நம்ம ரூமும் நீட் ஆயிடுச்சு. ஏசிலாம் வந்துருந்துச்சுல, அந்த பாக்ஸ் எல்லாம் மேலே தூக்கி வச்சுட்டு இங்கிட்டலாம் எல்லாத்தையும் வந்துட்டு செட் பண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு நம்ம வேலையை முடிச்சிட்டேன். மேடம் பார்த்திங்கன்னா நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா ஈவினிங் எடுத்த வீடியோ. அப்படியே சாப்பாடெலாம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் பிள்ளைங்கள வந்துட்டு தூங்க வச்சுட்டேன். அஃப்ரின் பார்த்திங்கன்னா நல்லா ஹேர் வாஷ் பண்ணியிருந்தேன்னா, அதனால் அவளை மட்டும் தூங்க வைக்கல. கொஞ்ச நேரம் படி, ஹோம்ஒர்க் எல்லாம் முடின்னு சொல்லிவிட்டு அவளை ஹோம்ஒர்க் படிக்க வச்சுருந்தேன். மேக்ஸ் மட்டும் போட்டு பாருமா, அப்போ தான் வந்துட்டு நல்லா வந்துட்டு மைண்டில் ஏறுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். மேடம் பாருங்கள் எப்படி தூங்குறாங்க பாருங்களேன். நான் கரெக்டாக அந்த ஈவினிங் டைமில் தான் மேடம்க்கு நல்லா தூக்கம் வரும். சரி தூங்கட்டுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் வந்து வெஞ்சனத்தெல்லாம் சூடு பண்ணி வச்சிடலாம். அஃப்ரினத்தை வந்துட்டு மத்தியானம் சாப்பிட வரவே இல்லை. இந்த வேலையில் இதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இப்போ ஒரு ஸ்டோர் வேறு சேஞ்ச் பண்ணிட்டாங்களா, அதனால் வந்துட்டு வர்றது கொஞ்சம் ரேராக தான் இருக்குது. சரி பிள்ளைங்களுக்கு வந்துட்டு வாங்கின ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்துச்சு. மோஸ்ட்லி வந்துட்டு நான் வாங்க மாட்டேன். நம்ம வீட்லேயே வந்துட்டு உருளைக்கிழங்கை கட் பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு பொரிச்சோம்னா அச்சல் வந்துட்டு அதே மாதிரி தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வாங்கி வச்சுருந்தது இருந்துச்சு. ஒரு 2 days முன்னாடி வந்துட்டு ஆஃபர் போட்டிருந்தேன்னா அப்போ வாங்கினது இருந்துச்சு. அதை தான் இப்போ ஃப்ரை பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த அடுப்பில் பார்த்தீங்கன்னா டீயை போட்டுட்டு இங்கிட்டு பாத்திரம் கொஞ்சோண்டு இருந்துச்சு. நாங்கள் சாப்பிட்ட பாத்திரம் தானே, அதை மட்டும் வாஷ் பண்ணி வச்சாச்சு. நான் வந்துட்டு பொரிக்கிறதுக்காக ஃப்ரீசரில் வச்சுருந்தேன்னா அதை எடுத்து தனியாக வச்சுருந்தேன். பாப்பாவுக்கு பால் காய்ச்சி வச்சுட்டேன். சம்டைம்ஸ் வந்துட்டு மேடம் தூக்கத்துலேயே பால் கேட்பாங்க, அப்படியே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அந்த பீஸா இருக்கும்ல, அதில் வந்துட்டு கொஞ்சோண்டு கொடுப்பாங்க. அப்போ நம்ம வீட்டில் நம்ம அம்மாலாம் பீஸாலாம் வாங்கி தந்ததில்லை. எங்கள் அம்மா வாங்கி தந்ததில்லை, அவங்களுக்கு என்னன்னே தெரியாது, எனக்குமே தெரியாது. இந்த பக்கத்து வீட்டில் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் சாப்பிட்டாங்கன்னா ஆசையாக இருக்குமா, அதனால் வந்துட்டு 1 டைம் ரொம்ப நாள் கழித்து அந்த வாங்கி கொடுத்தாங்க. அப்போ அது கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. இந்த ஃப்ரைஸ் இந்த உருளைக்கிழங்கு மட்டும் கொஞ்சம் டேஸ்டியாக இருந்துச்சு. அதுலேருந்து தான் இதை நம்மளை வீட்டிலேயே செய்யலான்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. ஏன்னா அதில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணியிருப்பாங்க. மோஸ்ட்லி நம்ம கடை ஃபுட்டு பாப்பாங்களுக்குலாம் கொடுக்குறத அவாய்ட் பண்ணுறது நல்லது. என்ன பண்ணுறது, நம்ம என்னோடய சோம்பேறித்தனத்துக்காக நான் அதை வாங்கி இன்றைக்கி கொடுத்துட்டேன். சரி என்னைக்காவது ஒரு நாள்னு சொன்னாலும் அதை கொடுக்கக்கூடாது தான், தப்பு தான். இன்ஷால்லாம் வந்துட்டு வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுக்கிறேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு. இன்னொரு நாள் வந்துட்டு நான் செய்யும் போது வீடியோ போடுறேன். பாப்பாக்கெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டேன். நல்லா இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு, நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருந்துச்சு. மோஸ்ட்லி நம்ம வாங்கினாலுமே உடனே ஃப்ரை பண்ணி சாப்பிட்றலாம். ஏன்னா அதுவே ஒரு ஸ்டோர் பண்ண ஐட்டம் தானே, அது ஒன்றுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டோம்னா ஹெல்த் இஷ்யூ தான் வருமா. அதனால் மேடம் வந்துட்டு வாசனை தெரிஞ்சிச்சு என்னவோ தெரியல, கிச்சன் பக்கமாக ஓடி வந்துட்டாங்க. பாருங்கள் எப்படி வந்திருக்கா பாருங்கள். அவள் வந்தது இல்லாமல் அஃபீனை அம்மா என்ன செய்கிறாங்க தெரியுமா, வாயேன்னு சொல்லிட்டு அவங்க அக்காவை கூப்பிட்டுட்டு இருந்தா. இன்னொருத்தி வந்துட்டு நம்ம ஹவுசனர் அக்காவோட பொண்ணு. இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம அஃப்ரா குட்டியோட விளையாடுறவங்க. இவங்க அக்கா வந்துட்டு நம்ம அஃப்ரீன் அம்மா கூட விளையாடுறவங்க. அப்படியே ஹாலையும் வந்துட்டு பெருக்கி விட்டுட்டு துணியும் காய போட்டுட்டு காஞ்ச துணியும் மடித்து வச்சுட்டேன்.
மோஸ்ட்லி நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் சாயங்காலம் ஏதாவது என்னமா பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் மேடமும் பார்த்திங்கன்னா எந்திரிச்சிட்டாங்களா, பெட்டை நீட் பண்ணிவிட்டு அஃப்ரீனுக்கு தனியாக அஃப்ராக்கு தனியாக கொடுக்கணும். இல்லைன்னு வைங்களேன் சண்டையை போட்டே ஒரு வழி பண்ணிடுவா. அதுவும் நம்ம அஃப்ரா குட்டி இருக்கா பாருங்கள், அவளை அடிச்சே போட்டுருவா அஃப்ரீனை. அந்த மாதிரி மேடமுக்கு தனியாக கொஞ்சம் கொடுத்துட்டு அஃப்ரீன் படிச்சிட்ருக்காங்க, அவங்களுக்கும் தனியாக கொடுத்தாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற கபோர்டை வந்துட்டு நேற்று ஃபுல்லாக மடித்து வச்சுட்டேன். இன்றைக்கி பீரோ மடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் வந்துட்டு பீரோவை திறந்துட்டு இருந்தேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, கபோர்டில் என்ன வச்சுருப்பீங்க சிஸ்டர் சொல்லி, எப்படி ட்ரெஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு. மேலே பார்த்திங்கன்னா இப்போ வெயில் டைம்ன்றனால நம்ம துப்பட்டி எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம்ல, அதனால் மேலே ஃபுல்லாக அந்த துப்பட்டி மட்டும் வச்சுருப்பேன். பாப்பா இது எந்த அஃப்ரீன் அத்தா இது அஃப்ரீன் அந்த மாதிரி எல்லா திங்ஸும் வச்சுருப்பேன். செகண்ட் ஃப்ளோர்லாம் டவலு, ஸ்க்ரீனு, என்ன சொல்கிறது, பில்லோ கவர் அந்த மாதிரி கைலி அந்த மாதிரி வச்சுருப்பேன். தேர்ட் ரோவில் வந்துட்டு அஃப்ரீன் அத்தாவோட யூனிஃபார்ம் டிஷர்ட்டு, அவங்க வந்துட்டு வேலைக்கு போட்டு போகிற டிஷர்ட்டு, அவங்களோட இன்னர் வியர்ஸு, பாப்பாவோட இன்னர் வியர்ஸ் எல்லாம் ஒரு கவரில் போட்டு தனித்தனியாக வச்சுக்கிடுவேன். ஏன்னா எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே என்னோடய நைட்டி, புர்கா, ஷாலு அந்த மாதிரி அந்த ரேக் ஃபுல்லாகவே என்னோடய ஐட்டம் வச்சுருப்பேன். நான் டெய்லி வியர் பண்ணுற ஐட்டம்மு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பாப்பாவோட டாய்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்துட்டு ஒரு கவரில் போட்டு வச்சுருவேன். அப்புறம் நம்ம சாப்பாடு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் வச்சுருப்போம்ல, யாருக்கா சாப்பாடு கொடுப்போம்ல யாருக்காச்சும், அந்த திங்ஸ் வச்சுருப்பேன். அந்த மாதிரி எப்போயாவது ரேராக யூஸ் பண்ண திங்க அடியில் வச்சுருக்கேன். இங்கிட்டு நம்ம பீரோ பார்த்திங்கதுவே நேற்று மடித்தனால தான் கொஞ்சம் டீசெண்டாக இருக்குது. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா பீரோ ஃபுல்லாக கலைஞ்சி கிடக்கு. இதுதான் பார்த்திங்கன்னா உண்மையான என்ன சொல்கிறது பீரோ டூரு. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நம்ம அழகாக அடுக்கி வைப்போம், அது ஒரு வாரத்துக்கு மேலே தாங்கவே மாட்டேங்குது. இதை அடுக்கி வச்சு ஒரு 1 மந்த்து தான் ஆகுது, அதுக்குள்ளே என்ன நிலமையில இருக்குது பாருங்களேன். யாராவது நானும் கலைப்பேன், எல்லோரும் கலைச்சி போடுறதுனால இப்படி ஆயிடுது. இன்னும் பாப்பாவோட பீரோலாம் பார்த்திங்கன்னா இன்னும் மோசமாக இருக்குது, இதெல்லாம் மடித்து வைக்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு ஐடியா, ஏன் நம்ம சாரீ கலெக்ஷன் வீடியோ போடக்கூடாது, ரொம்ப நாள் ஆச்சுல்லன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருந்தேன். இந்த சாரீ ஒன்று பார்த்திங்கன்னா நான் கட்டலை, சரி ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் கட்டலான்னு வச்சுருக்கேன். அது அந்த கிஃப்டாக வந்தது, எங்கள் ரிலேட்டிவ் எனக்கு பிறநாளைக்கு எடுத்து கொடுத்தது. அப்புறம் ஆல்மோஸ்ட் நம்மளோட ஃபேவரட் சாரீ, இதோட வீடியோ வந்துட்டு நான் முன்னாடியே போட்டிருக்கேன், யாருக்காவது வேணும்னா பாருங்கள், இல்லைன்னா பரவாயில்லை. அப்புறம் கொஞ்சம் எமோஷ்னலான சாரீஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எமோஷ்னலான சாரின்னு பார்த்திங்கன்னா அஃப்ரீன் அத்தா வாங்கி கொடுக்குறது, அப்புறம் வந்துட்டு எங்கள் மாமியார் வாங்கி கொடுத்த சாரீ. ஒரே ஒரு சாரீ தான், ஆனால் கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும்ல, அந்த மாதிரி தான். அவ்வளோதான். அது என்னமோ ஒரு ஹாப்பி. நம்ம அம்மா 1000 சாரீ எடுத்து கொடுத்தாலும் நம்ம மாமியார் எடுத்து கொடுக்குறது கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். அவ்வளோதான், வீடியோ முடிச்சுக்கலாம்.